பொதுவாகவே லயோலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமேலேயும் எனக்கு ஒரு சின்ன பொறாமை உண்டு. ஏன்னா படிப்பை எந்த அளவுக்கு முன்னிறுத்துறாங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சப்போர்ட் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் கிடச்சிருந்தா நான் சினிமாவோட சேர்த்து இன்ஜினியரிங்கும் முடிச்சிருப்பேன். என்னோடய மேனேஜ்மெண்ட் வந்து சினிமாவாக படிப்பாக சூஸ் பண்ணுனாங்க. பட் நான் இருந்த நிலைமையில் படிப்பை விட்டுட்டு சினிமாவுக்கு வர வேண்டிய மாதிரி இருந்தது. ஏன்னா என்னை ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுத விடல அவங்க. ஒரு செமஸ்டர் அப்பியர் ஆகி எல்லாத்துலேயும் அரியர் வச்சா கூட அடுத்த செமஸ்டரில் சேர்த்து எழுதலாம். ஒரு செமஸ்டருக்கு அப்பியரே ஆகலைன்னா அடுத்த ஜூனியர்ஸோட உட்காந்து படிக்கணும். அது கூட பிரச்சனை இல்லை. என்னோட இமீடியட் ஜூனியர்ஸ் எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன், நான் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர் அது சினிமாவுக்கு வந்ததுனால இந்த ரீசன்லாம் சொன்னால் கிடைக்காது. சரி அவ்வளோதான், இன்ஜினியரிங் நமக்கு வாட்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சினிமாவுக்கு வந்துட்டேன். எனிவே இட்ஸ் ப்ளஷர் பீயிங் ஹியர். நான் இன்னைக்கு இந்த மேடைக்கு வர்றதுக்கு ஒருத்தர் ரொம்ப முக்கியமான காரணம். ஆக்சுவலாக 2 காரணம், ரெண்டுமே அவர் தான். டைரக்டர், டைலாக் ரைட்டர் மிஸ்டர் விஜி. அழகி என்ற படம் என் லைஃப்பில் ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட். அந்த படத்திற்கு அவர் தான் டைலாக் எழுதியிருந்தார். அந்த படம் மட்டும் பண்ணலைன்னா நான் சினிமாங்கிற காட்டுக்குள்ளே அடையாளம் தெரியாமல் தொலைஞ்சிருப்பேன். அவர், ராதாமோகன் சார், பிரகாஷ் ராஜ் சார், அவங்க எல்லாரும் அவங்களோட கைடன்ஸ் தான் இவ்வளோ தூரம் நான் சினிமாவுக்கு வரதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. 2வது காரணமும் அவர் தான். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு நான் ஒரு 4 நாளாக போட்டு ஒரு 400 ஃபோன் கால் பண்ணி படித்து எடுத்து என்னை கூப்பிட்டு வந்தார் அவர். தேங்க்யூ சார். உங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வெரி குட் ஈவினிங் டு ஆல். நானும் இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நான் உட்காந்துலாம் யோசிச்சு பார்த்தேன். நல்ல வேலை அதை பிரசன்னா நான் பிரேக் பண்ணி விட்டார். ஏன்னா வந்ததுலேருந்து எல்லாருமே இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருக்காங்க இங்கே நின்று. அது அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னே புரியல எனக்கு. என் பேர் மட்டும் புரிஞ்சு சிவகார்த்திகேயன் சார், நம்மளை பற்றி தான் சொல்றாங்க போல. நல்லா சொன்னா சரி அப்படின்னு. என்ன சொன்னாலும் தெரியல, நீங்க கைத்தறதை வச்சு ஓகே நல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இது எப்படி எல்லாம் ஃபார்வேர்டு மெசேஜா நீங்க படிச்சதெல்லாம்? ஆமா, யார் அனுப்புனான்னு கேட்க மாட்டேன், கவலைப்படாது. அது நமக்கு தேவை இல்லையா, தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட், அதுல வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்ற அடையாளத்தோட இங்க நிற்கிறது. அதுவும் ஒரு இன்ஜினியர் ஆகிட்டு அந்த டிகிரி வாங்கினதுனால என்ன பிரயோஜனம்னு தெரியல. இங்க சொல்லிக்கிறதுல எனக்கு பிரயோஜனமா இருக்கு. அது பெரிய போராட்டமே நடந்துச்சு, அது வேற விஷயம். அது சினிமா சான்ஸ் கூட ஈஸியா கிடைச்சிடும். அந்த இன்ஜினியரிங் டிகிரி இருக்குது, அது சும்மா. அதாவது நான் சேர்ற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே உங்க பையன் என்ன பண்றான், அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்ல இருக்கான், யூகேல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம பையனும் ஃபாரின் தான் போவான் போல அப்படின்னு வீட்டில் நினைச்சு சேர்த்து விட்டாங்க. அங்க போய் பார்த்தா என்ன படிப்புன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. அதே அப்பா இன்ஜினியரிங் இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா ஃபைனல் இயர் வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தா இங்க கூட ஏதோ அரியர் ஸ்டோன் ஏதோ ஒன்று இருக்குன்னாங்க. அந்த ஸ்டோன்ல உட்காந்தா அரியர் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. அங்க ஒரு பையனும் பொண்ணு உட்காந்தாங்க. அது நமக்கு தேவையில்ல, விடுங்க. அந்த மாதிரி உட்காந்தா எந்த ஸ்டோன்ல உட்காந்தாலும் அரியர் வரும், அது கன்ஃபார்ம். ஆனா எங்க காலேஜில் அப்படி அரியர் ஸ்டோன்லாம் கிடையாது. அரியர் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு. எந்த கிளாஸ்ல போய் உட்காந்தீங்கன்னாலும் விழுந்துடும். அதாவது அரியர் வர 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 வரதான் நமக்குள்ள கான்பிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும் லைஃப்ல. அதான் இன்ஜினியரிங் நுழையும் போது நம்மளாம் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை, நம்ம காலி தோத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த அரியர் வர வரல முதல்ல வந்து ஒரு வீட்டுல சமாளிப்போம் இல்லையா, அங்க ஒரு கான்பிடன்ஸ். டாடி யூ நோ ஆல் ஃபெயில்ட் இன் தி சப்ஜெக்ட். அங்க 2 பேர் யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் இருப்பான் நம்ம கிளாஸ்லயே. இதெல்லாம் டோட்டலா மாத்துறது, எல்லாமே ஃபெயிலு. இன்னொரு சொல்றேன் கேளுங்க, ஃபெயில் ஆனதுலேயே நல்ல மார்க் நான் தான். 8 பேர் சைபர் ஆகியிருக்கேன் டாடி அப்படின்னா அவர் யோசிப்பாரு, பரவாயில்ல நம்ம பையன் நல்லா படிப்பான் போல, கூட இருக்கவங்க தான் கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இதெல்லாம் சமாளிச்சு அந்த அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல முடிய போகுது, இதுக்கப்புறம் என்னப்பா செய்யறது அப்படின்னு ஒரு பயம் வரும்போது அந்த அரியர்லாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம ஜாஸ்தியா படிக்க ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரம். எல்லாம் இதெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாமே இப்ப திரும்ப மைண்ட் வருது. கல்ச்சரல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். கிளாஸுக்கு போறதை தாண்டி ஸ்டேஜ்ல ஏறி நமக்கு தெரிஞ்சு, எனக்கு அப்ப வந்து ஒரு 3 வாய்ஸ் தான் தெரியும், இப்ப 4 வாய்ஸ் தெரியும். 1 கத்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா இங்க வந்து.
அந்த 3 வாய்ஸை மட்டும் வச்சு ஒரு 30 கல்ச்சரல்ஸ் ஓட்டி 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 அங்கெல்லாம் ப்ரைஸ் வாங்கி வாங்கி நம்ம இதுதான் லைஃப்ன்ற மாதிரிலாம் தீர்மானிச்சு போய் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்கே ஞாபகத்துக்கு வருது. பட் இந்த கல்ச்சரல்ஸ் உங்களை எப்படி வேணாலும் மாற்றும். அதை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. இன்னும் சொல்ல போனா சுமாரா இருக்கிற ஒருத்தனை கூட ஹீரோ ஆக்கி விட்டுரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் படிக்கும்போது ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் எண்ணமே கிடையாது. அவர் மாதிரி ஸ்மார்ட்டா இருந்தா பரவாயில்ல, இன்ஜினியரிங் விட்டுட்டு தைரியமா வரலாம். அவர்லாம் எவ்வளவு லக்கி தெரியுமா? மேடம் நல்லா இருக்காங்களா? நம்மளும் இந்த ஹீரோ சான்ஸ் எல்லாம் நடிச்சோம்னா கனவெல்லாம் கண்டுட்டு ஒரு சீனாவது நடிச்சிருவோம் எப்படி அவங்க கூடலாம் அப்படின்னு திடீர்னு வந்துட்டார் தபால்னு. நோ ஸ்டாப் எவ்ரிபடி, நாங்க லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணி போறோம். இன்னுமே நமக்கு அவங்க அக்கா முறையாகுது. ஓகே, பட் 2 பேருமே பயங்கர லக்கி. ஒரு சூர்யா ஜோதிகா பேர் மாதிரி நம்மளுடைய கோலிவுட்ல இன்னொரு சாமிங்கான ஒரு சூப்பரான கபில் நீங்க 2 பேருமே. அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகெல்லாம் இருக்கும்போது இன்ஜினியரிங் எந்த படிப்பா இருந்தாலும் விட்டுட்டு வந்துடலாம். நம்மளால அப்படி விட்டுட்டு வர முடியும். காலேஜ்ல கூட சொன்னாங்க, எப்ப அவனுக்கு சினிமா சான்ஸ் கூட வாங்கி கொடுத்துறேன், போயிருப்பா இந்த காலேஜ் விட்டு, ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் கேட்டுக்கிறேன்ப்பா, நீ இருக்காதப்பா அப்படிலாம் சொன்னாங்க. நோ நான் இன்ஜினியர் ஆகிட்டு தான் போவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று ஆயிட்டான். டிகிரி வச்சிருக்கேன் தெரியுங்களா? ஸோ அது எல்லாமே மைண்ட் வர ஆரம்பிது. இந்த கல்ச்சரல்ஸை சீரியஸாக எடுத்துக்கங்க. இந்த சூப்பராக பண்ணுங்க. இந்த எம்சிஇ நான் பண்ணல, நீங்கள் பெட்டராக பண்ணுறீங்க, அதை பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப போராடி வந்திருக்கிறேன். எம்சிஇ விட்டுட்டு இப்போதான் ஒரு ஹீரோன்னு கொஞ்சம் பேர் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 10 பேர். அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, பயப்படாதீங்க, தைரியமா பேசுங்க. ஐ எம் லைக் யுவர் யங்கர் பிரதர். என்னப்பா இந்த பொண்ணு புதுசா வெக்கப்படுது? பொண்ணுங்கெல்லாம் வெக்கப்படுறீங்களா என்ன? அந்த மாதிரி நடந்துக்க மாட்டீங்களே. ஓகே ஃபைன். பட் இங்க சூப்பர், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாம் பிரில்லியண்டா இருக்கீங்க. வெரி குட். ஏன்னா நான் எது சொன்னாலும் கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. இதை விட என்ன தகுதி வேணும்? இதுக்கு மேல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்னுடைய படம் வரும்போதெல்லாம் தயவு செஞ்சு தியேட்டருக்கு போய் பாருங்க. முதல் ஷோ எப்படியாவது ஃபுல் ஆக்கிருங்க. இப்ப ஏற்கனவே சம்பளம் கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, நீங்க எல்லாம் வரலன்னா திருப்பி வாங்கிட்டு போயிருவாங்க. ஓகே, குடும்பம் எல்லாம் இருக்கு இல்லையா சாப்பாடுக்கு. ஓகே, பெரிய லெவல்ல வரணும். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்டி தேங்க்ஸ்.